கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறாத தேவனாகிய கர்த்தர் நம்மை இன்னும் ஜீவனோடு வைத்து இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாஞ்சியும் சீயோனை நோக்கியே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாட்கள் நாம் போகிறதான இந்த வழி பிரயாணத்தில் நம்முடைய நோக்கம் எல்லாம் தேவன் வாசம் பண்ணும் இடமாக இருக்கிற சீயோனை நோக்கித்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். என கண்பான தேவ பிள்ளையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய குறிக்கோள் எல்லாமே தேவனுடைய சமூகத்தை நோக்கி இருக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். எரேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சீர்கெட்ட பிள்ளைகளை துருமுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருகிறேன். தேவனுடைய பிள்ளையை நம்மை தேவன் சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். சீயோன் என்பது தேவன் வாசம் பண்ணும் இடம். அங்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற கடமாக இருக்கிறது. சீயோன் என்பது இந்த காலத்தில் தேவனுடைய சபைக்கு அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என அன்பான தேவ பிள்ளையே, இந்த சீயோனிலே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த சீயோனிலே நாம் போய் சேருவது, இந்த சீயோனிலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, சீயோனி மூலமாய் வரக்கூடிய பாக்கியங்கள் என்ன, தேவன் நம்மை அழைத்த நோக்கமே நாம் அவரோடு கூட இருக்கும்படியாய். நான் எங்கே இருக்கணும் அங்கே என் பிள்ளைகள் இருப்பார்கள். அருமையான தேவப்பிள்ளை, நம்முடைய நோக்கம், நம்முடைய முடிவு எல்லாம் சீயோனை நோக்கி இருக்குமானால் நமக்கு இந்த உலகத்திலே கூட கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது நாம் வாசிப்போமானால் சீயோனிலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 128ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்தோமானால், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். தேவனுடைய பிள்ளையே, நாம் சீயோனுக்கு வரும்பொழுது நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்கிறார். எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம் சிந்தித்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சீயோனிலிருந்து கர்த்தனை ஆசீர்வதிக்கிறார். எப்படியா? உன் ஆயுசு நாட்கள் கூடி உன் வயது வாழ வயது போல் இருக்குமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த காலவெளியிலே நாம் அநேகருக்குள்ளே மரண பயங்கள் பிடித்திருக்கிறது. உலகத்தை நோக்கி போகிற இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேக மரண பயங்கள் இருப்பதை குறித்து வாசிக்கிறோம், நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் நீ சீயோனை நோக்கி உன் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கவானால், உன் வாழ்க்கை கர்த்தர் சீயோனுக்கு நேராக நீ போவாயானால், வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை எப்படியாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ சீயோனின் வாழ்வை காண்பாய், எருசலேமின் வாழ்வை காண்பாய். அது எத்தனை ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் படுகிற பாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்து நம்ம எருசலேமிலே ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த காலங்களிலே தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு சீயோனை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கமெல்லாம் இந்த உலகத்தை அல்ல, உலகத்தின் காரியத்தை அல்ல, உலகத்திலே காணப்படுகிற மேன்மைகள் அல்ல. கர்த்தாவே, என் நோக்கம் எல்லாம் நீர் வாசம் பண்ணும் இஸ்தலத்தை நோக்கியே நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை, இந்த சீயோனிலே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிற சொல்லுகிறார். நான் உன்னை ஆதரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர், ஆதரிக்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர், உனக்கு கர்த்தர் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளையை இந்த காலையில் சொல்லுவோம், அப்பா, எங்கள் நோக்கம் எல்லாம் இந்த சீயோனை நோக்கியே. நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில், இந்த உலகத்திலிருந்து ஒன்றுமே நாங்கள் கொண்டு போவதும் இல்லை, கொண்டு வந்ததும் இல்லை. ஆனால் எங்களுடைய நோக்கம் எல்லாம் உம்முடைய ஸ்தானத்திலே, உம்முடைய சீயோனிலே நாங்கள் இருப்போமானால், நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து எங்களை நீ மேன்மைப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். இந்த காலை நோக்கம் என்ன? நீ சீயோனை நோக்கி போய் கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் இந்த சீயோன் மகிமையாக இருக்கிறதா? சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த சீயோனிலே இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை சீயோனுக்கு நேராக நடத்துகிறார். அருமையான தேவப்பிள்ளை, இந்த காலையில் நம்பிக்கையோடு போ. உன் நோக்கமெல்லாம் தேவனுடைய சீயோனை நோக்கி இருக்குமானால் உன் வாழ்க்கையில் சகலத்தையும் அவர் நன்மையாய் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல தெய்வமே,
இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் எங்கள் நோக்கமெல்லாம் நீர் வாசம் பண்ணும் சீயோனை நோக்கி கர்த்தாவே, அந்த சீயோனிலே நாங்கள் இருக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே எங்கள் செல்வ செழிப்பாக மாற்றுகிறதுக்காய் உமக்கு நன்றி. புதிய கிருபைகளை தாரு மகிமைப்படுத்தும் ஐயா. பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் உமக்கு நன்றி. ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். சகலத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.